Hi friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் 90's kids ஃபேவரட் ரெசிபியான பொரி உருண்டை எப்படி வீட்டில் செய்யலாம் சொல்லி தான் பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நான் இன்றைக்கி 3 கப் அளவு பொரி சேர்த்துருக்கேன். ஸோ சேர்த்துட்டு இப்போது இன்னொரு பேனில் 1 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கோங்க. நம்ம 3 கப் பொரி எடுத்திருக்கோம். அதுக்கு 1 கப் வெல்லம் கரெக்டாக இருக்கும். ஸோ எந்த கப்புக்கு பொரி அளந்தீங்களோ அதே கப்புக்கு 1 கப் அளவு வெல்லம் சேர்த்துட்டு அதே கப்புக்கு அரை கப் அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் எந்த கப்லனாலும் மெஷர் பண்ணலாம். ஸோ எல்லாத்தையுமே சேமாக மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. 3 பொரிக்கு 1 கப் வெல்லம் கரெக்டாக இருக்கும். ஸோ இனிப்பு நீங்கள் ஜாஸ்தியாக சாப்பிடுங்க அப்படின்னா 1.5 கப் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு பாகுப்பதம் வர ஆரம்பிக்கும். ஸோ நம்ம அந்த ஸ்டேஜில் பாகுப்பதம் செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கு ஒரு கிண்ணத்தில் இந்த மாதிரி லைட்டாக தண்ணி எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பாகை உள்ளே விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கையில் எடுக்கிற மாதிரி வரணும். இப்போ நம்ம உள்ளே விட்டோன்னே கரைஞ்சி போகுது. ஸோ அதனால் இது கரெக்டான பாகுப்பதம் கிடையாது. நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணும் போது நம்மளுக்கு ஒரு நிமிஷத்துக்கு நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா பாகுப்பதம் டக்குன்னு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா அப்பளோட நல்லாவே கெட்டியாக இருக்குது. ஆனால் கையில் எடுக்கிறதுக்கு வரல. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும் போது நம்மளுக்கு பாகுப்பதம் வரும். ஸோ ஒரு அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருங்க. 30 செகண்ட்ஸ்க்கு ஒரு செக் பண்ணி பார்த்துட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே கெட்டியாக இருக்குது. இப்போ உள்ளே ஊற்றியுமே நல்லாவே நம்மளுக்கு கெட்டியாக இருக்கும் பார்க்க தெரியும். பாருங்கள் நம்மளுக்கு கையில் எடுக்கிறதுக்கு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கையில் எடுக்கும்போது நம்ம எந்த ஷேப்புக்கு உருட்டுறோமோ ஸோ அந்த ஷேப்புக்கு இது கரெக்டான ஸ்டேஜ் கிடையாது. இன்னும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்மளுக்கு கையில் எடுக்கும் போதே கல்லுமாக இருக்கணும். ஸோ அந்த ஸ்டேஜில் கரெக்டான ஸ்டேஜ். அப்போ தான் நம்மளுக்கு பொரி உருண்டை நல்லா மொறுன்னு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம தண்ணிக்குள்ளே விட்டோன்னே எந்த அளவுக்கு அதோடைய சூடு இருக்குது அப்படின்னு. ஸோ அதனால் கையில் பார்த்து எடுக்கணும். இப்போ நம்ம கையில் எடுக்கும் போதே கல்லுமாக இருக்கும் பாருங்கள். லைட்டாக நம்ம அழுத்த இருக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். லைட்டாக நம்ம இந்த மாதிரி பண்ணும்போதே நம்மளுக்கு கல் மாதிரி ஏறும் பாருங்கள். ஸோ இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ் ஸ்டவ்வை உடனே ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நான் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி ரெட் கலர் பயன்படுத்தியிருக்கேன். நீங்கள் எல்லோ ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பொரியை ஃபுல்லாத்தையுமே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ஃபுல்லாத்தையுமே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு அந்த எல்லா வெள்ளத்தாலும் சேர்த்து நம்மளுக்கு அந்த பொரி நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு நல்லா அந்த மாதிரி ஃபுல்லாகவே இது கலந்து வந்ததுக்கப்புறமா இது கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தாலும் தெரியும் நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு பாருங்கள். ஸோ ஓரளவு நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஏன் ஸ்டவ்வை ஆன் பண்ணிகிட்டே மிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா ஸ்டவ்வை ஆன் பண்ணி மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இலக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதாவது லூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு டைட் ஆகாது. ஸோ அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக கையில் தண்ணி எடுத்துகிட்டு லைட்டாக தண்ணியை தொட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பொரியை அந்த மாதிரி கையில் எடுத்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள். ஸோ ரொம்ப டைட்டாக உருண்டை பிடிக்கக்கூடாது. லைட்டாக இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுன்னு நல்லா சூப்பராக இருக்கும். இதேமாதிரி எல்லா பொரி உருண்டைகளுமே உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் ரொம்பவே சூப்பராக 90's kids ஃபேவரட் ரெசிபியான பொரி உருண்டை எப்படி வீட்டில் செய்யலாம் சொல்லி பார்த்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது போலான வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.